ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்னைக்கு திணை பணியாரம் செய்ய போகிறோம். ஆரோக்கியமான சுவையான திணை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். சாதம் 1/2 கப், திணை 1 கப், திணை கூட 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். தயிர் 1/4 கப், தேவையான உப்பு, பச்சை மிளகாய். மிக்சியில் முதல்ல பச்சை மிளகாய், உப்பு, சாதம், தயிர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் பழைய சாதம், புது சாதம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி தயிர் புளிப்பு பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச திணை உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். எட்டு மணி நேரம் கழித்து மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது கூட கடுகு, பெருங்காயம் தாளித்து போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட சீவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், ஊற வைத்த கடலைப்பருப்பு, பொடியாக கட் செய்த கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சூடான பணியாரக்கல்லில் மாவு ஊற்றிக்கலாம். கீழ்ப்பக்கம் செவந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பக்கம் நல்லா செவக்க வச்சு திருப்பாதீங்க. லேசாக செவந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டாக்கா பணியாரம் சப்பச்சப்பையாக இருக்கும். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமான சுவையான திணை பணியாரம் ரெடி. பாருங்கள், வெளியே நல்ல ரோஸ்ட்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் பார்க்கவே நல்லா இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எது வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி மிளகாய் பொடி, சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். தேங்க்யூ.